இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து ஆயத்தம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால சந்தோஷம். ஆயத்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அவருக்காக எதிர்கொண்டு புறப்படுவது நம்முடைய வார்த்தைகளை பார்க்க முடியாது. நிச்சயமாக ஆயத்தம் என்பதனால எல்லாரும் நம்ம ஆயத்தப்படணும், கர்த்தருக்காக நம்ம ஆயத்தப்படணும். அப்படியாய் கர்த்தரோடு கூட எதிர்கொண்டு நம்ம கடந்து போகிறவர்களாய் மாற வேண்டும். ஏன்னா அவருடைய வருகை வாழ்வியலை எதை இழந்தாலும் அவர் மட்டும் நம்ம இழந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அப்படியாய் வைப்பார். அந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இஸ்ரவேலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு அழகாக இங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது முழுசாக நம்ம வாசிக்கப்படும் பொழுது அழகாக இங்கே சொல்கிறத பார்க்க முடியும். ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்படியா நம்ம தேவனை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். ஏன் நம்ம தேவனை சந்திக்கப்படணும்? அவருடைய வருகை நாட்களில் வாழ்வில் எதை இழந்தாலும் அவருடைய வருகை மாத்திரம் நம்ம எழுந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மளை சந்திப்பதற்கு முன்பாக நாம் அவர் எதிர்கொண்டு நம்ம போகணும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் கூட அப்படியாக ஒரு சின்ன ஒரு கதையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்படியா என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு அரசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அவர் தனது 3 அமைச்சகத்தில் அடுத்த 1 மாதத்துக்கு எப்போவாவது வேண்டுமானாலும் நீங்கள் வச்சிருக்கிறீங்கள தோட்டத்தை, அதை பார்வையிட வருவேன். யார் தோட்டம் மிக அழகாக இருக்கிறதோ அவளுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பரிசை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னார். இது 3 அமைச்சர்களும், முதல் அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, அரசர் இன்னும் கொஞ்ச நாள் தானே, அவர் 1 மாதத்துக்குள்ளே எப்போனாலும் வரலாம், அதனால் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே அவர் ஒரு மெத்தனமாக இருந்துட்டார். 2வது அமைச்சர் என்ன பண்ணார், அரசர் வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குன்னு சொன்னார். அது வர்றதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், வேலையை தொடங்கலாம் என்று அதை தள்ளிவிட்டார். 3வது அமைச்சர் கேட்ட அமைச்சர் என்ன பண்ணார், சொன்ன அப்பொழுதே அந்த நாளிலிருந்து தோட்டத்தை சீர் செய்கிறது, அதுக்கப்புறம் தினம் தினம் செடிகளை நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்குறது, அங்கே இருக்கிற களைகளை நீக்கி பாதைகளை சுத்தமாக்கி வைத்திருந்தார். அவர் சொன்ன அந்த மாதத்துக்குள்ளே என்ன பண்ணார் பார்த்தாக்கா, திடீர்னு 3 நாளில் காலையில் அரசர் வந்துட்டார். முதல் 2 அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, முதல் 2 அமைச்சர்கள் தோட்டங்களை பாலடைந்து கிடந்தன. ஆனால் அப்போ பார்க்கும் பொழுது 3ஆம் அமைச்சர் என்ன பண்ணாரு, தோட்டம் பூத்து குலுங்கியது. அரசர் அவரை பார்த்து பெரிய பதவியை கொடுத்து கௌரவித்தார். இது மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது நம்ம பூத்து குலுங்குறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி கடந்து போகணும். சிரித்த முகத்தோடு இயேசுவை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். சிரித்த முகத்தோடு கர்த்தரை வரவேற்கணும். நம்முடைய தோட்டம் என்பது நம்முடைய உள்ளத்தையும் நம்ம இருக்கிற சூழ்நிலையும் நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். ஆயத்தத்தில் நம்ம நன்றாக பழகி கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்பது கடைசி நிமிடத்தில் செய்வதல்ல, அது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு பழக்கம். இதை கேட்குற நம்ம ஆண்டவர் வருகை நாட்களில் நம்ம சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்கு உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தமாயிருங்கள் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையை நாங்கள் உணர்கிறோம். புத்தி இல்லாத ஆண்டவரை நாங்கள் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் உமக்காக ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, ஆவியிலும் உண்மையிலும் உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருந்து உங்களுக்கு எதிர்கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து உலக கவலைகளையும் பாவ சிற்றின்பங்களையும் நாங்கள் மயங்கி விடாமல் விழிப்போடு ஜெபத்தோடு காணப்பட பலன் தரும் நீர் வரும்போது நல்லதை விசுவாசமுள்ள ஊழியக்காரனாய் என்று சத்தத்தை கேட்டு எங்களுக்கு கிருபையை தாரும்.
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மளை அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தரை நம்ம எதிர்கொண்டு நாம் அவருக்கு முன்பாக அழகாக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.